சீமான் தான் சொல்லுவார், திரையில் தேடாதை தலைவனை தரையில் தேடும்பார். புரட்சிகர சிந்தனை உள்ள தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்கக்கூடிய, உண்மையான சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய சிந்தனை உள்ள வேல்முருகன் போன்றவர்களை பார்க்காம இந்த தமிழ் இன இளைஞர்கள் நேற்று கட்சி தொடங்கின உடனே மாவட்டந்தோறும் வெடிக்கிறான். ஆனால் தம்பி விஜய் அப்படியா? நீங்க காட்டுங்க. பொது ஒரு விவாத மேடை வைப்பான். வேல்முருகன் சொன்ன 2 மணி நேரம் சலிக்காம தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு பேசுவார. இப்ப இந்த விஜய்க்கு ஏன் அந்த சிந்தனை? அவருக்கு என்ன தேவை? வரமாட்டார் தம்பி. கட்சி பேரே பிழை தம்பி. தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்குப்படம் போட்டுட்டார் தம்பி. உயிரெல்லாம் போட்டுட்டார். எப்படிப்பட்டவர் இவர் மாவட்ட செயலாளராக வைத்திருக்கிறார் என்று அம்பலப்படுத்த முடியும். ஒரு வீட்டுக்கு நல்ல தலைவனாக இல்லாதவன் நாட்டுக்கு எப்படி தலைவனா இருக்க முடியும்? கமலஹாசன் வீட்டுக்கு நல்ல தலைவனா இருக்காரா? கமலஹாசன் அந்த தேர்தலில் அந்த அரசியல் களத்தில் இறங்காம இருந்தால் கமலஹாசன் கட்சிக்கு விழுந்த 17 லட்சம் வாக்குகள் சீமானுக்கு விழுந்திருப்பான். மோடியா இந்த லேடியா என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதா எப்படி சேர்த்தாங்கன்னு இவருக்கு தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ் தேசம் தன்னுரிமை கட்சியிலிருந்து திரு வீணாக செய்யா நம்மளோட நினைச்சிருக்காங்க. வணக்கம். திரைப்பட நடிகர் விஜய் அரசியலுக்கு வர போறதாக கட்சி பேர் அறிவிச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீதி கட்சி காலகட்டத்தில் பார்ப்பனர் அல்லாதார் அரசியலில் துவங்கி பகுத்தறிவு அரசியலுக்கு தமிழ் தேசிய அரசியலாக இருக்கும், வர்க்க போராட்டமாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட விடுதலாக இருக்கும், ஒரு பெரிய ஒரு சித்தாந்த ஒரு டிராவல் இருக்கு தமிழ்நாட்டுக்கு. பட் ஆனால் இவர் திடீர்னு திடீர்னு 50 வயசு வரைக்கும் சினிமாவிலேருந்து எந்த தத்துவ பின்புலம் கோட்பாடு பின்புலத்தை சொல்லாம நான் கட்சி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? அதுதான் தம்பி தமிழர்களின் சாபக்கேடு என்பது. நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இப்போ நானே 45 ஆண்டுகள் அந்த தமிழ் தேசிய கலந்துக்கிறேன். சுதந்திர போராட்ட காலத்தில் கக்கன், காமராஜர், ஜீவா, இவர் தலைவர்கள்லாம் இத்தனை ஆண்டு சிறையில் இருந்தாங்க என்று நம்ம வரலாற்றை படிக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர்லாம் 8 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. விடுதலை பெற்ற இந்தியாவில் மொழிவழி மாநில உரிமைகளுக்காக, மொழி, இனம், நிலம் என்ற உரிமைகளுக்காக உள்நாட்டிலே தமிழர்களுக்கு உரிமை மறுக்கப்படுது. காவிரி உரிமை, கச்சத்தீவு உரிமை, மீன்பிடி மீனவர்களுடைய படுகொலை, முல்லை பெரியாறு அணை, பாலாற்று அணை, தமிழ் வழி கல்வி, நீதிமன்ற மொழி, இந்த தமிழ் தேசிய கோணத்தில் அறவழியில் ஜனநாயகத்தில் சட்டத்துக்குட்பட்டு போராடிய நான் 4.5 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? 11 மாதங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் சிறையில் இருந்தேன். இப்படி நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களை பார்க்காம தரையில் தலைவர்களை தேடாமல், திரையில் சீமான் தான் சொல்லுவார், திரையில் தேடாதை தலைவனை தரையில் தேடும்பார். இப்போ நான் போராடி எனக்கு அடுத்து இப்போ பார்த்தா நம்ம தம்பி வேல்முருகன்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியில் தொடக்கத்திலே தோழர் தமிழரசனை பற்றி போய் பேசுகிற செய்திகள் நிறைய வருது. அந்த காலகட்டத்திலே அடிபட்டு மிதிப்பட்டு முந்திரி காட்டில் எவ்வளோ பெரிய அடக்குமுறை ஒடுக்குமுறையை சந்தித்து சமூக நீதி போராட்டத்தில் ஈடுபட்டு அதில் சிறைக்கு போய் தன்னை ஒரு தலைவனாக இன்றைக்கி 3வது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாரு. அப்படிப்பட்ட புரட்சிகர சிந்தனை உள்ள தமிழ்நாட்டு மக்களின் உரிமைகளை மீட்கக்கூடிய, உண்மையான சமூக நீதி நிலைநாட்டக்கூடிய சிந்தனை உள்ள, செயல்பாடு திட்டம் உள்ள, அதற்கான அறிவும் ஆற்றலும் உள்ள வேல்முருகன் போன்றவர்களை பார்க்காம இந்த தமிழ் இன இளைஞர்கள் நேற்று கட்சி தொடங்கின உடனே மாவட்டந்தோறும் வெடிக்கிறான். அடுத்தப்பில் என்ன பண்ணுவான்? வெட்டூரம் வச்சு அதில் ஏறி அங்கிருந்து விழுந்து சாவுவான். செத்துருக்கானா இல்லையா? இப்போ இந்த விஜய்க்கு ஏன் அந்த சிந்தனை? விஜய்க்கு ஏன்? அவருக்கு என்ன தேவை? அவர் வீட்டில் அமலாக்கத்துறை போனது தெரியுமில்ல உங்களுக்கு? 2 ஆண்டுக்கு முன்னால். நாங்கள் என்ன மாற்றத்தை இவர் செய்ய முடியும்? இவர் ஒழுங்காக கணக்கு, நான் கேட்குறேன், ஒழுங்காக நீங்கள் முறைப்படி. அப்படி பார்த்தா கமலஹாசன் அதில் கெட்டிக்கார். அவர் அரசியல் நம்ம எதிர்க்கிறோம், மறுக்கிறோம், அது வேறு. ஆனால் திரைப்பட உலகத்திலே கமலஹாசன் ஒருவர் தான் முறையாக தன்னுடைய வரவு செலவு கணக்குகளை ஒன்றிய அரசனுடைய அந்த தணிக்கைகளுக்கு அனுப்பி முறையாக பதிவு செய்வர்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பார்க்கல, இசைமானே கூட சொல்கிறார். ஆனால் தம்பி விஜய் அப்படியா? நீங்கள் காட்டுங்க. உங்களுடைய நீங்கள் நடித்த திரைப்படம் திரையரங்கில் திரையிடுகிற அன்றைக்கு கள்ளச்சந்தையில் எவ்வளோ சீட்டு விற்கிறாங்க? அதை உங்களால் தடுக்க முடியுமா? 250 ரூபா கட்டணம்னா 2500 ரூபா கட்டணம் கொடுத்து போகிற இளைஞர்கள் நம்ம பார்க்குறோமா இல்லையா? அதை தடுக்க முடியாத நீங்கள் தமிழ்நாட்டில் எதை செய்ய போகிறீங்க? உங்களுக்கு என்ன பயிற்சி இருக்குது? உங்கள் நோக்கம் என்ன? முயற்சி என்ன? இதே கேள்வியை நம்ம வேல்முருகன்ட்ட கேட்போம். பொது ஒரு விவாத மேடை வைப்போம். வேல்முருகன் சொன்ன 2 மணி நேரம் சலிக்காம தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு பேசுவார. நீங்கள் பேச முடியுமா? ஒரு பொது மேடைக்கு வாங்க, 10 வினாக்கள் உங்களுக்கு நாங்கள் தொடுக்கிறோம்.
நீங்கள் அந்த 10 வினாக்களுக்கு 6 வினாக்களுக்கு இந்த விஜயை சொல்கிறேன், 6 வினாக்கள் தமிழ்நாட்டு அரசியல் தொடர்பாக, தமிழ்நாட்டு வரலாறு தொடர்பாக 6 வினாக்களுக்கு சரியாக விடை சொல்லட்டும், நானே விஜய் ஆதரிக்கிறேன். வரமாட்டார் தம்பி, கட்சி பேரே பிழை தம்பி. தமிழக வெற்றி கழகத்துக்கு இக்குப்படம் போட்டுட்டார் தம்பி, உயிரெல்லாம் போட்டுட்டார். உயிரில்லைன்னு அதுக்கு என்ன ஆகும்? உயிரற்று சவமாக்கி விடும். முதற் கோணால் முற்றிலும் கோணால். இவன் தமிழன் தானே, தமிழன் சொல்கிறான்ல, தமிழில் அவனுக்கு எழுத தெரிஞ்சிருக்கா? முதல்ல சொல்லுங்கள். தமிழக வெற்றி கழகம் பெயர் தூய தமிழ் பெயர், அதை நான் வரவேற்கிறேன், சீமான் வரவேற்றேன். ஆனால் தமிழக வெற்றி கழகம் மாலை முரசு பத்திரிகையில் பாருங்கள், வெற்றி கழகம் நிற்கு போட்டிருப்பாங்க. நீங்கள் பெயரே நீங்கள் பிழையாக எழுதுகிற நீங்கள் தமிழில் ஒழுங்காக பேசுவாரா? முதல்ல ஒரு 10 நிமிடம் அவர் தமிழில் பேசட்டும், நடைமுறை தமிழில் பேசட்டும். எங்களை மாதிரி தூய தமிழில் இலக்கிய தமிழில் பேச வேண்டாம், நடைமுறை தமிழில் ஆங்கில கலப்பெல்லாமல் அவர் பேச முடியுமா? சாதியை நாங்கள், இவர் எப்படி ஒழிப்பார்? இவர் சாதியை ஒழிக்க முடியுமா? உள்ளுக்குள்ளே போனால் நிறைய சிக்கல் இருக்குது. அவங்களுடைய சுவைஞர் மன்றத்துக்குள்ளே என் மாவட்டத்தில் சிக்கலுக்கு நான் பேச முடியும். எப்படிப்பட்டவர் இவர் மாவட்ட செயலாளராக வைத்திருக்கிறார் என்று அம்பலப்படுத்த முடியும். அதனால் நாம் இந்த தமிழ்நாட்டில் இப்போ சீமான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியை உருவெடுத்திருக்கிறாரு நம்முடைய தமிழக வாழ் உரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். அரசியல் அடிப்படை பாடங்களை படித்து பயிற்சி பெற்று சட்டமன்றத்தில் பேசி, சட்டமன்றத்தில் வேல்முருகன் எழுந்து நின்னாலே பல பேர் பதறுவாங்க, ஆளுமை மிக்கவர்கள். பேரவைத்தில் அப்பாவுக்கு அவர் இத்தனைக்கும் திமுக கூட்டணியில் இருக்கார், அப்போவே அலற விட்டவர். அப்படிப்பட்டவர்கள் நாம் தேர்ந்தெடுத்து அப்படிப்பட்டவர்களுடைய வழியில் சென்று நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நிலத்திற்கும் விடிவை தேட தன்மையை தவிர, நேற்றைய வரைக்கும் இப்போ கமலஹாசன் அப்படி தான் கட்சி தொடங்கினார், அப்போவே நான் எதிர்ப்பு தெரிவித்தேன். நாங்கள் நாம் தமிழர்கள் இருந்தப்போ சீமான் போய் அவர் வீட்டில் வாழ்த்தினார், இது தவறான முன்னுதாரணம் தம்பின்னு. அப்போவே என்னை கட்சியிலேருந்து உரங்கட்டிட்டாங்க. நீங்கள் ஏன் போய் அவரை வாழ்த்துறீங்க? அவரை ஏன் நீங்கள் மண்ணின் மைந்தன்னு சொல்கிறீங்க? நான் அவரை கர்நாடக பார்ப்பனர்னு சொல்கிறேன், ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்தவர், அங்கே உள்ளவர்களே கொண்டாடுறாங்க இவரை. நீங்கள் ஏன் சொல்கிறீங்கன்னு மறுப்பு தெரிவித்து ஓரங்கட்டிட்டாங்க. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா சீமானுடைய வளர்ச்சியை தடுக்கிற நோக்கத்தில் தான் கமலஹாசனை இந்த திராவிட ஆளுமையாளர்களும் இந்திய ஆளுமையாளர்களும் களத்தில் இறங்கினது. மக்கள் நீதி மையம் தனித்து நின்னார், இன்றைக்கி எங்கே போய் நிற்கிறாரு? அது நேரடியாக மு க ஸ்டாலின்கிட்ட கை கொடுக்கல, டெல்லிக்கு போய் ராகுல் காந்திகிட்ட கை கொடுத்து அந்த வழியாக இப்போ ஒரு சீட்டுக்கு கெஞ்சு கொண்டு இருக்கிறார். எதுக்கு அவருக்கு? வயசு என்ன அவருக்கு? 70 தாண்டிட்டு இன்னை வரைக்கும் 18 வயசு பிள்ளைகளோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. நடிச்சுட்டு போய் தொலைங்க, நீங்கள் எப்படி எங்களுக்கு வழிகாட்ட முடியும்? ஒரு வீட்டுக்கு நல்ல தலைவனாக இல்லாதவன் நாட்டுக்கு எப்படி தலைவனாக இருக்க முடியும்? கமலஹாசன் வீட்டுக்கு நல்ல தலைவனாக இருக்காரா? கடைசியில் கௌதமி கூட நல்ல தலைவனாக இல்லை. அந்த அம்மா குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி எனக்கு வழிகாட்ட முடியும்? எனக்கு கப்பலோட்டிய தமிழன் வஉசி வழிகாட்டியிருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் பட்டி தொட்டியெல்லாம் பள்ளிக்கூடங்களை திறந்து எங்கள் சமுதாயத்தை படிக்க வச்சிருக்கிறார். ஒரு அரசியல் தலைவர், ஒரு ஆளுமை மிக்கவர் எப்படி அப்பொழுக்கில்லாத தூய மனிதனாக இருக்கணும் என்பதற்கு எங்களுக்கு கக்குன்னு இருக்கிறார். தத்துவார்த்த தலைவராக எப்படி செயல்பட என்பதற்கு ஜீவா இருக்கிறார் இல்லையா? எத்தனையோ தலைவர்கள் எங்களுக்கு இருக்கும்போது அந்த தலைவர்கள் பின்பற்றி வரக்கூடிய, அதே இப்போ வாழும் தலைவர் ஐயா பழ நெடுமாறன், அவருக்கு நிகரான ஒருவரை பார்க்க முடியுமா? அவர் கொஞ்சம் சற்றே அப்படி வளைந்து போயிருந்தால் குறைந்தபட்சம் ஏதாவது ஒரு மாநிலத்தில் ஆளுநராக இருப்பார். அவருக்கு முன்னால் இருந்த பாராமச்சந்திரன் ஆளுநராக இருந்தார் இல்லையா? அதே போல் எங்கள் ஐயா எங்கள் ஊருக்காரர் நல்லக்கண்ணு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிறையில் இருந்த இந்திய விடுதலை போராட்டத்தில் ஐயா கலைஞருக்கு 2 அகவைக்கு இளையவர். அவரே 10 ஆண்டு சிறையில் இருந்திருக்காரு. விடுதலைக்காக கலைஞர் 1 மாதம் சிறையில் இருந்தாரா? கலைஞரை ஏற்றுக்கொண்ட தமிழ் சமுதாயம் எங்கள் ஐயா நல்லக்கண்ணுவை ஏற்றுக்கொள்ளலை. அதே கலைஞரை கோயம்புத்தூரில் ஒரு தேர்தலில் நல்லக்கண்ணை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணனா அவர் நிறுத்தி அப்பளுக்கில்லாத தூய தலைவரை தோற்கடிச்சார் கலைஞர் இல்லையா? மாதிரி எத்தனையோ தலைவர்கள் தம்பி. என்ஐஏ நாம் தமிழர் கட்சிக்குள்ள ரைடு வந்ததும் அதே நாளில் விஜய் கட்சி பேர் அறிவிச்சதும் ரெண்டுக்கும் தொடர்பு இருக்குன்னு நான் குற்றம் சாட்டுகிறேன். டிநகரில் ஈழத்தமிழர்களுடைய சுயநிர்ணய உரிமைக்கு பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கருத்தரங்கு நடக்கு. விஜய் தன் கட்சியை தொடங்குறாரு, இங்கே நாம் தமிழர் கட்சி மீது ஆய்வு. இந்த 3க்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த அரசு அந்த வேலை செய்கிறது. சீமானை வீழ்த்துகிற நோக்கமெல்லாம் வைத்து தான் விஜயை தூண்டி விட்டுருப்பாங்கன்னு நான் கருதுகிறேன். நாம் தமிழருடைய வாக்கு, அதாவது ஓட்டு வங்கி விஜய் வரும்போது பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? அது தேர்தல் முடிந்த பிறகு தான் சொல்ல முடியும்.
குறிப்பாக வந்து அதே நீங்கள் சொல்கிற நோக்கத்தில் தான் கமலஹாசனை இறக்குனாங்க. ஆனால் கமலஹாசன் கிட்டத்தட்ட வாக்கு வங்கியில் சீமானை வெல்ல முடியல. ஆனால் சீமானுக்கு நிகராக வாக்கு வாங்கினார். கமலஹாசன் அந்த தேர்தலில் அந்த அரசியல் களத்தில் இறங்காமல் இருந்தால் கமலஹாசன் கட்சிக்கு விழுந்த 17 லட்சம் வாக்கும் சீமானுக்கு விழுந்திருக்கும். அப்போ 2019 ஒரு 30 லட்சத்தை தாண்டியிருப்பார். 2021 50 லட்சத்தை தாண்டியிருப்பார். அப்போ அதில் ஒரு பின்னடைவு தானே. அதே போல் தான் இதுவும் இருக்கும். அதே போல் தான் இப்போ நம்ம 30 லட்சம் வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ விஜய்னு ஒரு நடிகர் ரொம்ப அவருடைய சுவைஞர்கள் கூட்டம் இருக்குல்ல, அவன் வெறித்தனமாக வேலை செய்வான்ல, அப்போ அதுக்கு நமக்கு பின்னடைவு தானே சந்திக்க நேரிடும் இல்லையா? அதனால் விஜய் ரசிகர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு 10 வருஷம் சினிமாவில் இருந்தாங்கன்னா ஒரு 10,000 கோடி சம்பாரிச்சிருக்கலாம். அதை விட்டு கொடுத்துட்டு அரசியலுக்கு வந்து மக்களுக்காக வரப்போறாரு. இப்போ யாரும் நீங்கள் வந்து பொருளிட்டு நாங்கள் வேண்டாம்னு சொன்னோமா? அழகா படம் நடித்து பொருளிட்டுங்க, கள்ளக்கணக்கு எழுதுங்க, கருப்பு பணத்தை கோடி கோடியே வச்சுக்காங்க, நீங்கள் சாகும்போது குழியில் போட்டு உங்களை புதைச்சிருவாங்க. நான் கேட்குறேன் ஐயா, உங்களுக்கு கேட்குறேன், வெளிப்படையாக கேட்குறேன். அம்மையார் ஜெயலலிதாவை விட ஒரு ஆளுமை மிக்க முதலமைச்சர் நம்ம அவர் காலத்தில் இந்தியாவில் பார்த்தோமா? கண்டெய்னரில் பணத்தை மூட்டை மூட்டையாக கட்டி கொண்டு போய் கைப்பற்றிய செய்தியெல்லாம் படித்தோம் இல்லையா? அவரை விட ஒரு வலிமையானவர், அவ்வளவு பேரையும் காலில் விழ வச்சு வணங்க வச்சவர் நம்ம அண்ணாச்சி எடப்பாடி பழனிசாமி உட்பட. அவர் கட்சியில் சேர்ந்து இப்போ என்னையே நேரடியாக அழைச்சாங்க. நீங்கள் நம்புவீங்களா? அம்மையார் ஜெயலலிதாவை சந்திக்க மனு போட்டு விட்டு பார்க்க முடியாமல் போன பெரிய பெரிய தொழில் அதிபர்கள்லாம் அரசியல்வாதிகள் இருக்காங்க. அம்மாவே என் வீட்டுக்கு என் கிராமத்துக்கு ஏழை தமிழனாக இருந்த என் வீட்டுக்கு மகிழுந்து அனுப்பி என்னை கூப்பிட்டு திருநெல்வேலியில் பேசுகிறாங்க கட்சியில் சேர சொல்லி. பேசும்போது ஒரு சொன்னாங்க, சிறுவைகுண்ட கனரா பேங்கில் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ் தான் இருக்குன்னு எனக்கு ரிப்போர்ட் வந்திருக்கு, ஏன் கஷ்டப்படுறீங்க, வேன் அரசு என்னோட வாங்க, ஒளிமயமான எதிர்காலம் உண்டுன்னு சொன்னாங்க. நான் அந்த வார்த்தை ஜாலத்தில் மயங்களே. அப்படிப்பட்ட அம்மையார் ஜெயலலிதா, வலிமை மிக்க ஆற்றல் வாய்ந்த அம்மையார் ஜெயலலிதா, மோடியா இந்த லேடியா என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதா எப்படி செத்தாங்கன்னு எவருக்குமே தெரியல. அதை விசாரிக்க போட்ட ஆணையமும் ஒரு அறிக்கை கொடுத்தது. என்ன ஆனதுன்னே தெரியல. எதற்கு பணம்? நான் கேட்குறேன், எதற்கு பணம்? இல்லை, இப்போ விஜய்க்கு பணம் இருக்குது, உச்சபட்சமான புகழ் இருக்குது. இப்போ அவர் வந்து முதல்வராகணும் அந்த பதவி ஆசைக்காக தான் வராராங்க. அப்போ பணத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நீங்கள் வரீங்களா? கோடி கோடியாக அடித்து வச்சுருக்கீங்களே, இது மக்கள் பணம் தானே. சரி, இப்போ நான் செத்துக்கிட்டு இருந்தேன்ல வெள்ளத்தில் 3 மாவட்டமும், நானே அதில் மாட்டிக்கிட்டேன் ஊடையில். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி என் மாவட்டம் தான் அதிகமான பாதிப்பு. இன்னும் சொல்லப்போனால் என் ஊருக்கு கிழக்கத்தான் கூடுதலான பாதிப்பு. சிறுவைகுண்டத்துக்கு கிழக்கு, ஐயா நல்லக்கண்ண ஊர் சிறுவைகுண்டம். அந்த ஊருக்கு நீங்கள் வந்து மக்களுக்கு தொண்டு செஞ்சீங்களா? திருநெல்வேலிக்கு வந்தார், 1500 பேரை தேர்வு பண்ணார், 10 பேர் கொடுத்துட்டு அதுலேயே தகராறு முடிச்சுட்டு போயிட்டார். மக்களிடமிருந்து தான் இந்த பணம் உங்களுக்கு வந்தது. கருப்பாகவும் வந்தது, வெள்ளையாகவும் வந்தது. அந்த வீட்டுக்குள்ளே வச்சுருக்க கருப்பு பணமாக அந்த கருப்பு பணத்தை கொண்டு வந்து இந்த 3 மாவட்ட மக்களுக்கு சீமெண்ட் கொடுத்தாரு. சீமெண்ட்டை கருப்பு பணம் இல்லை இல்லையா? அவர் தன்னுடைய ஆதரவாளர்கள், தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்கிட்ட அங்கங்கே வாங்கி, திருநெல்வேலியில் ஒரு திருமண மண்டபம் இருக்குது, கட்சி பொறுப்பாளருடைய மண்டபத்தில் இரவு பகலாக வேலை நடந்து அரிசி, பருப்பு, எண்ணெய், உப்பு, துணிமணி எல்லாத்தையும் போட்டு 3 மணிக்கு போய் சீமான் அதை கண்காணித்தார். போட்டு வண்டி முடிந்தளவு கிராமமாக கொடுத்தார ஒரு எளிய தமிழன் தனக்குள்ள அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி, மழை வெள்ளம் பாதிக்கப்படாத மாவட்டத்திலேருந்து திரட்டி கொடுங்கப்பான்னு சொல்லி கட்சிக்காரங்களை கொடுத்தார. நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கலாம்? இந்த தூத்துக்குடி மாவட்டத்தை தத்து எடுத்திருக்கலாமே. பாதிக்கப்பட்ட எல்லா குடும்பத்துக்கும் நான் உதவி செய்கிறேன் என்று உதவி செய்யக்கூடிய அளவுக்கு பணத்தை குவிச்சு வச்சுக்கிட்டு அதை செய்யாமல், ஐயா மக்கள் தலைவர் எம்ஜிஆரை தாண்டிய திறமை உள்ளவர் நம்முடைய நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இல்லையா? புகழ்பெற்ற மாபெரும் நடிகர். அவர் வெல்ல முடிந்ததா? தமிழக முன்னணின்னு கட்சி தொடங்க என்னை கூட சேர சொன்னார். இதில் அவருடைய சொந்த ஊர் தஞ்சாவூர் சூரக்கோட்டையில் கூட நான் அப்போ ஏற்கனவே ஐயா கூட இருந்தேன், நெடுமாற ஐயா கூட இருந்தேன். அப்போ நெடுமாறையின் தம்பி தான் அங்கேயே இருங்கன்ட்டார். அப்பேற்பட்ட நடிகரே கட்சி தொடங்கி செல்லா காசாக போயிட்டார் இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனையோ பாக்கியராஜ், அப்புறம் கார்த்திக்கு, டி ராஜேந்திரன், விஜயகாந்த், எத்தனை பேர் கட்சி தொடங்கினாங்க. ரஜினிகாந்த் நாளைக்கு கட்சி தொடங்க போகிறோன்னு சொல்லி நாடெங்கும் ஒரே பரபரப்பு, எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டையும் தாண்டி, திராவிட நாட்டையும் தாண்டி இந்தியா முழுவதும் எதிர்பார்ப்பு. சூப்பர் ஸ்டார் வராருன்னு. அடுத்த நாள் கட்சி தொடங்குவார், அறிவிக்க போகிறாருன்னா கட்சி தொடங்கவில்லைன்ட்டார். இந்த தமிழருவி மணியை, இந்த ரவீந்திரன் துரைசாமி போன்றவர்கள் வெட்கி கடைசியில் தலை குனிஞ்சாங்க இல்லையா? அது மாதிரி
எம்ஜிஆர் காலத்தில் ஐயா நாங்களாம் சிறுபிள்ளையா இருந்து படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். பிரேம் நசீர்னு ஒரு கேரளா மிகப்பெரிய செல்வாக்கு பெற்ற, அங்கே பிரேம் நசீர், இங்கே ஆந்திராவில் என்டி ராமராவ், கர்நாடகத்தில் ராஜ்குமார், இவங்கெல்லாம் எம்ஜிஆருக்கு நிகரானவர்கள். ராஜ்குமார் கடைசி வரைக்கும் அரசியலுக்கே வரல. ஆனால் என்டிஆர் வென்றார், வந்தார், வென்றார், அப்புறம் வீழ்ந்தார். வந்தார், ஒரு முறை வென்றார், அப்புறம் வீழ்ந்தார், எழுந்திருக்கவே முடியலை. பிரேம் நசீரை காட்சி மேடையே ஏற விடலை. பெரிய கூட்டம் கூட்டினார். ஏதோ நம்ம ரசிகர்கள் கூட்டம் நிறைய மக்கள் போனாங்க, ஏதோ சொல்ல போகிறார் அப்படின்னு. அரசியல் கட்சி தொடங்குறேன்னு சொன்னார், எடுத்து எரிஞ்சிட்டான். உன்னை கலைஞனாக தான் நான் பார்க்க விரும்புகிறேன், தலைவனாக பார்க்க விரும்பல, ஓடு அப்படின்ட்டான், ஓடிவிட்டார். விஜய் வந்து ஒரு 30 ஆண்டுல சினிமா துறையில் இருக்காரு, நிறைய படத்தை நடிச்சிருக்காரு. அந்த படங்கள் வந்து சமூகத்துக்கு பிரயோஜனமா இருந்துச்சா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. எந்த படமும் இருந்த எம்ஜிஆர் நடித்த படங்களை போல, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்களை போல, ஜெமினி கணேசன் நடித்த படங்களை போல, இன்னும் சொல்லப்போனால் ஜெய்சங்கர் நடித்த படங்களை போல அப்படி சொல்லுவோமே, எம்ஜிஆர் படங்கள் தான் சமுதாயத்துக்கு அந்த அப்படி. இப்போ திரைப்படங்களில் என்ன கருத்துக்களை, மது பிடிக்காமல், புகை பிடிக்காமல், ஊழலுக்கு எதிராக, கையூட்டுக்கு எதிராக, அநியாயங்களுக்கு எதிராக, அக்கிரமங்களுக்கு எதிராக நியாயவானாக நடித்து உயர்ந்த அவருடைய தலைமையிலான கட்சியிலே ஊழல் வந்து போச்சு இல்லையா? இப்போ எம்ஜிஆர் எப்படி படம் நடித்தார்? தூய அரசியலை கொண்டு வருது. இப்போ நம் நாடெல்லாம் நாங்கள் சிறுபிள்ளையாக இருக்கும்போது அவ்வளோ அருமையான படம். ஒரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து ஊழலுக்கு எதிராக போராடி பதவியே இழந்துருவார். ஆனால் உண்மையில் எனக்கு தெரியும், 77லேருந்து 80 வரைக்கும் அந்த 3 ஆண்டு கால ஆட்சி தூய ஆட்சியை தான் கொடுத்தார். அது ஊழல் கையூட்டெல்லாம் கண்டுபிடிக்க முடியலை. கலைஞராலே 48 சட்டமன்ற உறுப்பினர்கள் இவங்க எதிர்க்கட்சி கண்டுபிடிக்க முடியல. அதை அப்படிப்பட்ட ஆட்சியவே இவங்க தூக்கி எரிஞ்சிட்டாங்க. இந்திரா காந்தி அம்மாவும் ஐயா கலைஞர் சேர்ந்து 356வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சாங்க. அதுக்கப்புறம் தான் சிக்கலே வந்தது இல்லையா? அதனால் இவருடைய படங்கள்லாம் சமுதாயத்துக்கு, இவருடைய வெட்டுருவம் கட்டி விழுந்து செத்தவங்க தான் 2-3 பேர் இருக்காங்க. இப்போ பொதுவாகவே வந்து தமிழ் மக்கள் அல்லது தமிழ் இளைஞர்கள்ட்ட ஏன் எப்போதுமே வந்து ஒரு திரைப்பட கலைஞர்கள் மேலே ஒரு பெரிய ஒரு பிம்ப அரசியல்? அதுதான் தம்பி நமக்கான அந்த நான் சொன்னாலே முன்னால் சாபக்கேடுன்னு. விடுதலை போராட்ட காலகட்ட தலைவர்களுக்கு பெரிய அளவில் அந்த அழகு தமிழில், அடுக்கு மொழியில், அலங்கார சொற்களில் பேச தெரியாது. இயல்பாக பேசுவாங்க. பெருந்தலைவர் காமராஜர்லாம் இயல்பாக பேசுவார். ஆனால் மேடை பேச்சுக்கே மெருகேற்றியவர் என்று சொல்கிற அறிஞர் அண்ணா, அவருடைய மேடை பேச்சில் மக்கள் மயங்கினாங்க. அவரை பின்பற்றி மேடை பேச்சு பேசிய நாவலர் நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, சத்தியவாணி முத்து, அன்பழகன், என்.வி. நடராஜன், சொல்லின் செல்வர் சம்பத் போன்ற அந்த படைவரிசை இருக்குல்ல, இந்த மேடை பேச்சில் மக்கள் மயங்கிட்டாங்க. அதே போல் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு திரைப்பட அந்த நடிப்பு, நடிக்கிறவர்களுக்கு தான் காலமான இருக்கிறது மாதிரி அதில் மயங்கிடு. இது தமிழர்களுக்கான ஒரு சாபக்கேடு. ஆகையினால தான் நாங்கள் சீமானெல்லாம் ஆதரித்து, சரி இவர் பெரிய நடிகரும் இல்லை, ஒரு இயக்குனர், ஆனால் முகவரி அங்கே தான். சீமானை விட கூடுதலாக போராடினவனா, சீமானை விட கடுமையான அடக்குமுறையை சந்தித்தவனா 1990களில் இருந்து. ஆனால் என்னையே தெரியாதே, அந்த முகவரி இருந்ததுனால என் தம்பி வந்தார். அது சரி. இப்போ ஒரு எளிய தமிழன், அரணூர் கிராமத்திலேருந்து வந்தவர், அவருடைய பேச்சிலேயே ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள்லாம் இப்போ கட்சியில் இருக்காங்க, நம்ம மறுக்க முடியாது. ஆகையினால் சரி, தமிழ் தேசியத்தை பேசுகிறாரே, தமிழ்நாட்டின் உரிமைகளை பேசுகிறாரே, புலம்பெயர் தமிழர்களை பேசுகிறாரே, அழிந்து போன ஈழத் தமிழர்களை பற்றி பேசுகிறாரே, தலைவர் பிரபாகரனை பின்பற்றி வருகிறேன், அவர் துவக்கேந்தி போராடினார், நான் என் நாட்டிலே வாக்கு ஏந்தி போராடுகிறேன்னு வராரு, அப்போ அவரையாவது ஆதரிப்போங்கிற நோக்கத்தில் நம்ம ஆதரித்தோம். இது வந்து இந்த நிலை மாற வேண்டும் என்பது நம்முடைய நோக்கமாக இருக்குது. அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம். இறுதியாக ஒரு கேள்விங்க, விஜய்க்கு தமிழ்நாட்டு அரசியலில் இடம் நிரந்தரமாக இருக்குமா இருக்காதா? ஒருபோதும் இருக்காது, உறுதியாக சொல்கிறேன். எங்கள் ஐயா சிவாஜி கணேசனுக்கு ஏற்பட்ட முடிவை இவரும் ஏற்க வேண்டியது. உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி. மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.